செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட பல தகவல்கள் திரைமறைவில் அரசல் புரசலாக பேசப்படுகிறது. பல தகவல்களால் பலர் பீதியடைந்திருக்கின்ற தகவல் தான் தென்னிலங்கையில் இருக்கின்றது. அவை தொடர்பாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். இப்போது ராஜபக்ச குடும்பம் பலவேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றது. அது ஊழல் குற்றச்சாட்டு என்கின்ற ஒற்றை வரிக்குள் எல்லோரும் அடக்கி விடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதனையும் கடந்து ராஜபக்ச குடும்பம் மிக பெரும் ஒரு நெருக்கடியை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அவர்களுடைய கருத்துக்கள் மூலமே தென்பட்டிருக்கின்றது. நாமல் ராஜபக்ச அவர்களின் பதறலும் நாமல் ராஜபக்ச அவர்களிடம் இருக்கக்கூடிய அச்சமும் தான் இதற்கு நல்ல உதாரணமாக தென்படுகிறது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் பொன்சேகாவின் வெள்ளைக்கொடி கதையால் படையினருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதனை அவர் அறிந்திருக்காவிட்டால் இந்நிலை ஏற்பட்டிருக்காது. அதாவது வெள்ளைக்கொடி விவகாரம் உண்மையாக இடம்பெற்றது, அதனை ஏன் கூறினீர்கள் என்கின்ற ஒரு கருத்தை பொன்சேகா தொடர்பில் நாமல் ராஜபக்ச இப்போது உண்மையை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்ற போது, அவர் இன்று ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய பட்டியல் ரீதியாக அந்த கட்சி பொதுஜன பெரமுனவனுடைய தேசிய அமைப்பாளராக இருக்கக்கூடியவர். தமிழ் தேசிய தலைமை இறுதி நேரத்தில் தப்பித்து செல்வதற்காக மஹிந்த ராஜபக்ச போர் நிறுத்தம் ஒன்றை வழங்கினார் என பொன்சேகா கூறிய விடயம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்குத்தான் நாமல் ராஜபக்ச இந்த குறித்த பதிலை கூறுவதோடு அவர் இன்னும் ஒரு மேலதிகமான தகவலையும் கூறுகின்றார். போரில் வெள்ளைக்கொடி புலிகளால் காட்டப்பட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்பதையும் அவர் பொன்சேகா சொன்னார். வெளிநாட்டில் ஒன்றையும் இங்கு வேறொன்றையும் கூறுகின்றார். பொன்சேகா போரை முடிக்க பங்களிப்பு செய்தவர். பொன்சேகா போரை முடிப்பதற்கு, அதாவது தமிழ் மக்களை அழிப்பதற்கு பங்களிப்பு செய்தவர். அதனை நாங்கள் மறக்கவில்லை. ஆனாலும் கூட அதனால் தான் அவர் தொடர்பில் பல விடயங்களை நாங்கள் வெளிப்பரப்பில் பேசுவதை தவிர்த்திருக்கிறோம் என்று கூறினார். அன்று வெள்ளைக்கொடி கதையை அவர் கூறாமல் இருந்திருந்தால் நல்லது. அவ்வாறு வெள்ளைக்கொடி கதையை கூறாது அவர் இன்று கூறும் போர் நிறுத்த கதையை கூறியிருந்தால் படையினருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்காது. வெள்ளைக்கொடி கதையை கூறியதனால் போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. நாமல் ராஜபக்சவினுடைய கூற்றுப்படி போர்க்குற்றச்சாட்டுக்கு மிக பிரதானமான ஆதாரமாக இருப்பது சரத் பொன்சேகாவினுடைய கூற்று என்று கூறுகிறார். அந்த கூற்று அவ்வாறு கூறாமல் இவ்வாறு நீங்கள் அன்று கூறியிருந்தால் இன்று இந்த நெருக்கடி எழுந்திருக்காது என்று கூறுகின்றார். இன்றைய நாளில் கூட பலருடைய வினாவாகவும் சந்தேகமாகவும் இருப்பது இந்த போர்க்குற்றச்சாட்டு தொடர்பில் கூறுகின்றீர்கள். போர் விடயத்திலே இந்தியா நேரடியாக ஈடுபட்டதற்கான ஆதாரத்தை உதயகம்பன் பிளவின் கூற்று வெளிப்படையாக கூறியிருக்கின்றது. சிவசங்கர் மேனன் அந்த யுத்தத்தை நடத்துகின்ற விடயத்திலும் இறுதி முடிவெடுக்கின்ற நிலையிலும் அவர் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார் என்று. ஆனாலும் கூட ஏன் இந்தியா தொடர்பில் மேலதிகமான தகவலை கூறவில்லை? இந்தியாவோடு இன்னும் பலர் நெருக்கமாக இலங்கையிலிருந்து தொடர்புகளை பேணி இருந்தார்களே, ஏன் அது பற்றியெல்லாம் கூறவில்லை என்று கூறுகிறீர்கள். அவை தொடர்பான ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் கூறலாம் என்று நினைக்கின்றோம். இறுதி யுத்தத்தை நடத்தியதில் இலங்கை ராணுவம் என்று கூறினாலும் கூட, இலங்கை அரசு என்று கூறினாலும் கூட, அந்த களமுனையை இறுதி முடிவை எடுக்கின்ற நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இந்திய ராணுவத்தினர் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக தகவல். அந்த இந்திய ராணுவத்தினர் அந்த யுத்த களமுனையை கையாண்டதன் வெளிப்பாடுதான் அந்த இடத்தில் அவ்வாறான ஒரு அகோரம் இடம்பெற்றதாக பலரும் கூற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முன்னாள் போராளிகள் பலர் கூறியிருக்கின்றார்கள். பலருடைய கருத்து இறுதி யுத்த கால பகுதியில் இந்திய படையினரும் பங்கெடுத்தார்கள் என்கின்ற கருத்தை தான் கூறுகிறார்கள். சந்தேகத்தோடு கூறுகிறார்கள். ஒரு சிலர் கூறுகிறார்கள் அங்கு காயப்பட்டவர்களுள் இந்திய ராணுவத்தினரும் காயப்பட்டார்கள். வவுனியா ஜோசப் பரன் அதற்கு பாதுகாப்பரனாகவும் பின்தளனாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய வினா, நீங்கள் நேற்று கூறினீர்கள் நந்திக்கடல் பகுதிக்கு இறுதி நேரத்திலே மஹிந்த ராஜபக்ச கருணாவையும் தயாமாஸ்டரையும் அனுப்பியதாக கருணா கூறினார். நீங்கள் சென்று வாருங்கள் கருணா, சில விடயங்களை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு என்று கூறியதாக கூறினார். ஆனால் அதில் மேலதிகமான ஒரு தகவல், கருணா மட்டுமல்ல, கருணாவை அனுப்ப வேண்டும் என்று கூறியதில் மிக பிரதானமாக இருந்தது சிவசங்கர் மேனன், அதே போன்று KN நாராயணன் ஆகியோர் மஹிந்த ராஜபக்சவுக்கு கூடாக இந்த தகவலை நகர்த்தியதாக கூறப்படுகிறது. முடிவெடுக்கின்ற இடத்தில் சம்பந்தன் இருந்ததாக கூறப்படுகிறது. பலருடைய வாதம் சம்பந்தன் இல்லை என்கின்ற வாதம் இருக்கின்றது. ஆனால் சம்பந்தன் அதில் சம்பந்தப்பட்டிருப்பார் என்பதற்கான முழுமையான ஆதாரங்கள் நேற்று முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது, ஏன் இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தானே, ஏன் இதனை மீண்டும் கூறுகிறீர்கள் என்கின்ற ஒரு வினா உங்களிடம் இருக்கின்றது. அதற்கு காரணம் இப்போது கூறுவதற்கு சம்பந்தன் தொடர்பில் பல விமர்சனங்கள் கடந்த காலத்தில் இருந்தாலும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கூறுவது போன்ற ஒரு விமர்சனம் அவர் இருக்கும் போது யாராலும் முன்வைக்கப்படவில்லை. அதனால் தான் அந்த கருத்து நேற்று இந்த தளத்தில் விவாதிக்கப்பட்டது. இப்போது இருக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால், சம்பந்தனுடைய நிலைப்பாடு தொடர்பிலும் சம்பந்தனைக்கு புலிகள் அமைப்பில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது தொடர்பிலும் கருணா அவர்கள் ஒரு கூற்றை கூறுகின்றார்.
அவர் எவ்வாறு வரவழைக்கப்பட்டார், ஆனாலும் கூட அவர் உண்மையான நிலைப்பாட்டை மகாநாடு ஒன்றிலே யாழ்ப்பாணத்திலே விடயத்தை வெளிப்படுத்திய விதத்தையும் கருணா கூற தவறவில்லை. கருணாவின் கூற்று இவ்வாறு இருக்கின்றது. போட்டியெல்லாம் கொடுக்க என்ன ஒரு புரியலாம் தலைவராக்கல, அது நானும் தான் தலைவர். இதுக்கு அவர் கிட்டத்தட்ட 15-20 தோத்தாள் எங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் எலெக்ஷன் கேட்டு கடையில் புரியாமல் வச்சுட்டோம். அப்போ இப்படிதான் அவங்களோட நிலப்பாடு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க செய்திகள், கடந்த மாதம் என்ன அவங்களோட மாநாடு யாழ்ப்பாணத்தில் புலிகள் அழிந்தது ஒரு விதத்துக்கு நல்ல தான் ரெண்டு சொன்னவர் கேட்டீங்க. அப்போ இப்படி இவங்களை உருவாக்கி தான் முதல் நாளைக்கு 15 2வது 22 வாரம் அனுப்பினாங்க பார்லமெண்ட். அனுப்பி அதை யுத்தம் முடியும் வரைக்கும் நல்லா தான் இருந்தவங்க. நேரம் திமுறலாம் தெரிந்தானே உங்களுக்கு, திமுறை என்ன நடக்கும். அப்போ அதனாடி எல்லாம் மரியாதையும் அது விதமாக தான் இருந்தவங்க. அதுக்கு பிறகு தங்களை சூழ்நிலங்கள் வெளிப்பட்டு இப்போ சிப்புங்களா விட்டஞ்சி யாழ்ப்பாணத்தில் அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சின்னு அது கணக்கு அனைத்தும் சரி. இப்போது கேட்கப்படுகின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த யுத்த குற்ற விசாரணை அல்லது நாமல் ராஜபக்சவினுடைய கூற்று என்பதில் பல அரசியல் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இறுதி யுத்தம், போர்க்குற்ற விசாரணை, வெள்ளைக்கொடி விவகாரம் ஒன்று இடம்பெற்றதை சரத் பொன்சேகா ஆணித்தரமாக கூறுகிறார் என்றால் அவருடைய கூற்று மேற்குலகுக்கு சார்பானது. நாமல் ராஜபக்சவின் கூற்று இந்தியாவுக்கு சார்பானது. எனவே வெள்ளைக்கொடியோடு வந்தவர்கள், சரணடைய வந்தவர்கள் தொடர்பில் இறுதி முடிவெடுத்தது இலங்கை அரசா அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுவண் அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளிவிவகார அமைச்சின் ஆலோசகர்கள் அல்லது செயலாளர்களா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக வினாவாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த யுத்தம் நிறைவடைந்தவுடன் அல்லது யுத்தத்தின் பின்னர் உடனடியாக கருணா அவர்கள் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டார். எதற்காக கருணா இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டார்? நீண்ட நாட்கள் இந்தியாவில் இருந்ததாகத்தான் பல செய்திகளிலும் பல செவ்விகளிலும் நாங்கள் இதில் பார்த்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது யுத்தம் இடம்பெறுகிறது. அந்த யுத்தத்திலே மக்கள் எல்லாம் எதிரிகளாக இடைத்தங்கள் முகாமிலே மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியிலே மிக முக்கியமான உரையாடல்கள் எல்லாம் பிராந்திய வல்லரசான இந்தியாவில் இடம்பெறுகிறது. அதில் கருணா நீண்ட நாட்கள் இந்தியாவில் இருந்ததான ஒரு தகவல் ஊடக பரப்பில் பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும். அது பல மாநிலங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் இருந்ததற்கான சாத்தியக்கூறு தான் அதிக அளவில் இருந்திருக்கின்றது. ஏன் இந்தியாவுக்கு உடனடியாக கருணா அழைக்கப்பட்டார்? இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்பு பின்னடைவு கண்டிருப்பதாக இலங்கை அரசு உறுதிப்படுத்திய நிலையில் எதற்காக கருணாவை இந்தியா அழைக்க வேண்டும்? இந்தியா கருணாவை அழைத்ததனுடைய காரணம் என்ன? யுத்த களமுனையில் விடுதலை புலிகளின் ரகசியங்களை இந்தியாவுக்கு முழுமையாக வழங்கி இந்தியாவை நெறிப்படுத்தியது கருணாவா? அதற்கான ஒரு சுற்றுலாவாகத்தான் அல்லது அதற்கான ஒரு சில விடயங்களை கையாளுவதற்குத்தான் கருணா இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டாரா? அதற்கும் மேலதிகமாக அந்த யுத்த களமுனையில் இடம்பெற்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது அந்த யுத்தத்தில் உள்ளிருந்த ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் இவ்வாறான வீரியமான செயற்பாடுகள் அவ்வாறு அந்த பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கலாம் என்று போரியல் ஆய்வாளர்களின் அவதானமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் வெள்ளைக்கொடி விவகாரத்தால் நாமல் பதறுவது என்பது அது இலங்கை படையினருக்கு ஆபத்து என்பதை விட இந்திய படையினர் இருந்தார்கள் என்பதை இலங்கை படையினர் யாராவது கூறிவிடுவார்களா? அல்லது அனுர அரசுக்கு ஒரு கட்டத்தில் அதிகளவான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2009 இடம்பெற்ற இன அழிப்பு தொடர்பில் அனுர அரசு யாரும் ஒரு நாட்டை இலக்கு வைக்கப் போவதை பயந்து விட்டதா அந்த நாடு? அந்த பயத்தின் வெளிப்பாடு நாமலின் வாய்களால் வெளிவருகிறதா என்கின்ற சந்தேகம் எல்லாம் இப்போது பரவலாக பேசப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் கருணாவுக்கு நிகராக சம்பந்தன் இருந்திருக்கின்றார், சம்பந்தனுக்கு நிகராக கருணா இருந்திருக்கிறார் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது. இது யாருக்கு நிகர் யார் என்பதை விட ஒரு இனம், அந்த இனத்தில் இருந்த தமிழ் தலைமைகள் என்பவர்களால் முறையாக பராமரிக்கப்படாமல், முறையாக அனுசரிக்கப்படாமல் அந்த இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திதான் இங்கு கூடுதல் செய்தியாக இருக்கின்றது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளைக்கொடி விவகாரமும் ஆங்காங்கே சில கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. போர்க்குற்ற விசாரணையும் ஆங்காங்கே சில நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் சில நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பது உண்மையில் உறுதிப்படுத்தக்கூடிய சாட்சியங்கள் பல சர்வதேசத்தின் கரங்களில் இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற இருக்கிறது. மனித உரிமைகள் கூட்டத்தொடரால் இவற்றை சாதிக்க முடியுமா, சாதிக்க முடியாதா என்பதற்கு அப்பால்
உலக அரங்கில் ஈழத்தமிழர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனம், அந்த இனம் கட்டமைக்கப்பட்டு இன அழிப்புக்குள் உள்ளாக்கப்பட்ட இனம். அந்த இன அழிப்பை அந்த இனத்தில் இருந்தவர்கள் அயல் நாட்டின் உதவியோடு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கூடுதல் தகவலாக இருக்கிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா மறைமுகமாக ஒரு பெரும் பதற்றத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடுதான் ஆங்காங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் வெளிவருகின்ற குரல்களை இரண்டாக பிரிக்க வேண்டியிருக்கின்றது. மேற்குலகின் குரல், இந்தியாவின் ஆதரவு குரல் என்று. சம்பிக்க, அதே போன்று சரத் பொன்சேகா போன்றவர்களின் குரல்கள் எல்லாம் மேற்குலகின் இருக்கக்கூடிய சார்பு குரல்களாக இருக்கின்றது. 2010 ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற முற்பட்ட போது அந்த ஆட்சி மாற்றத்தில் சரத் பொன்சேகா அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டிருந்தார். அந்த போட்டியிட்ட காலப்பகுதியில் அவரை நகர்த்தியது மேற்குலகமாக இருந்தது. மஹிந்த ராஜபக்சவை நகர்த்தியது இந்தியாவாக இருந்தது. அந்த இடத்தில் சரத் பொன்சேகாவின் நகர்வுகளை முறியடித்ததில் இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருந்ததாக ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் பல இடங்களிலே கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இந்த யுத்தத்தின் தன்மையை மாற்றியதோடு மட்டுமல்லாது, இப்போது நாமல் ராஜபக்ச அச்சப்படுகின்ற வெள்ளைக்கொடி விவகாரம் வெளிவருமாக இருந்தால் அதில் இலங்கை படையினருக்கு நிகராக இந்திய படையினரும் சிக்கிவிடுவார்களா என்கின்ற சந்தேகம் போரியல் ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்கின்றது. எனவே இனிவரப் போகின்ற நாட்கள் எப்படி இருக்க போகின்றது? நந்திக்கடல் பகுதிக்கு தயா மாஸ்டரும் கருணாவையும் அழைத்து சென்றது இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் எதற்காக அந்த பயணத்தை முக்கியமாக வரையறுத்தார்கள்? கருணா தயா மாஸ்டர் இல்லாவிட்டால் அந்த இடத்தை கையாள முடியாதா? இந்தியாவினுடைய அழுத்தம் இதில் இருந்ததா? இறுதி யுத்தத்தை நடத்தியது இலங்கையா இந்தியாவா என்கின்ற பல குழப்பங்கள் எம்மவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிலைமைகளை எப்படி இனிவரப் போகின்ற அரசியல் பரப்பில் பேசப்பட போகிறார்கள் என்று. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசுக்கு அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை இந்தியா பிரயோகிக்குமாக இருந்தால் இந்தியாவினுடைய உண்மையான முகம் 2009 மே 18 எவ்வாறு இருந்தது என்பதை அனுர அரசு வேறு ஒரு வழியில் வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகளவில் இருப்பதாக இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு திரிசங்கு நிலையில் இலங்கைக்குள் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரப் போகிறது. வெள்ளைக்கொடி விவகாரம், கருணா தயா மாஸ்டர் விவகாரம், சம்பந்தன் இந்தியா விவகாரம் எல்லாம் இப்போது ஒரு குழப்பத்தையும் உச்சக்கட்டத்தையும் அடைந்திருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் சம்பந்தமில்லாத ஒரு விடயத்தை பற்றி விவாதித்து யார் தலைவராக வேண்டும், யார் பொதுச் செயலாளராக வேண்டும், யார் தமிழ் மக்களுள் நன்றாக ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள், இப்போது ஆங்கில தின போட்டிகள், தமிழ் தின போட்டிகள், சிங்கள தின போட்டிகளுக்கு மாணவர்களை உருவாக்குவது போன்று இன்று சமூக வலைத்தளங்களில் வீராப்பு காட்டுவதை விட ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இனம் அந்த சாம்பல் மேட்டிலிருந்து எழுந்து வருவதற்கு இவ்வாறான களப்பணிகளை ஒரு ஈழத்தமிழனாக அல்லது ஒரு தமிழ் மகனாக செய்யலாம் என்று ஒருங்கமைந்து செயற்பட வேண்டிய காலகட்டத்தில் ஈழத்தமிழர்கள் ஒரு போலி தலைமைகளுக்காகவும் பிரயோசனமற்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றமையானது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் அதிர்வலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தகவல்களோடு அடுத்து வரப்போகின்ற காலம் எவ்வாறு கடந்து வரப்போகின்றது அல்லது எவ்வாறு கடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.